குரட்டை ஒலியின் இசையில் நன்றாக தூங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். I called my wife last night briefly because by the time I was in my room it was 10, which is 12:30 in the morning for her. அவருடைய நேற்றைய இரவில் வந்து அவருடைய துணைவியார் அவர்கள் கூப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் பேச முடிஞ்சு. ஏன்னா இவங்க போய் சேரும்போது அவங்களுடைய நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை 12:30 மணி. She asked, how is it to speak to pastors and pastor amas after a long time? அநேக வருடங்களுக்கு முன்பாக இப்படியாக இந்தியாவில் இருக்கிறதான போதகர்கள் மற்றும் போதகருடைய மனைவிமாரிடத்திலே பேசுவது எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். I said to her, I'm out of touch. எனக்கு பழக்கம் இல்லாமல் போயிட்டு என்று சொன்னேன். It's been a little bit difficult for me because I've been around seminary students for the last 6 years. 6 வருடங்களாக இப்படிப்பட்டதான ஒரு சூழலில் நான் பேசியதில்லை. அதிகமாக இறையியல் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். They are easy to teach because they don't listen to me. அது கேட்காத காதுள்ளவர்கள், அதனாலே பேசுவது எனக்கு சிரமமாக இருந்ததில்லை. I can say whatever I want, they don't care. நான் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அதை குறித்து கவலை இல்லை. But you care, so I need to be very careful. ஆனால் நான் சொல்வதை குறித்து நீங்கள் மிகுந்த கரிசனையோடு இருப்பீர்கள். அதனாலே நான் என்ன சொல்லுகிறேன் என்பது மிக முக்கியமானது. We are studying the book of Mark that we divided into 2 sections. Today, halfway through, we will go from section 1 to section 2. இந்த நாளிலே முதல் பகுதியிலே, அதாவது மார்க்கு சுவிசேஷத்தை 2ஆக நாம் பிரிக்கிறோம். அதில் முதல் பகுதியிலே ஏறக்குறைய நாம் முடிவுரைக்கு வந்துவிட்டோம். இன்றைய நாளிலே 2வது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் என்று எண்ணுகிறேன். The first part, everyone is trying to figure out who is Jesus. இந்த முதல் பகுதியிலே இயேசுவை சுற்றி இருக்கிற எல்லா நபர்களுமே இவர் யார் என்பதை குறித்ததான புரிதலுக்குள்ளாக வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். Even though Mark gave the title to the book that we have, Jesus the Messiah, the Son of God, that is the title he gives after the fact. So he now knows who Jesus is, but when we are reading through the whole story, people are still puzzled. மார்க் இந்த சுவிசேஷத்தை எழுதும்போது அவர் தலைப்பாக சொல்கிற வண்ணமாக அவர் தேவனுடைய குமாரனாகிய இயேசு, அது மாத்திரமல்ல அவர் மேசியாவாகிய கிறிஸ்து என்பதையெல்லாம் அவர் அறிந்தவராக இதை எழுதுகிறார். ஆனால் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அவருடைய சீசர்களுக்கு அவர் யார் என்பதை குறித்ததான தெளிவில்லாமல் தான் இருந்தது. When he was in Nazareth, they say, isn't he carpenter's son? Isn't he Mary's son? நாசரேத்தில் இருந்தபோது அங்கே இருந்ததான அவருடைய உறவினர்கள் அல்லது அவருடைய இனத்தார் அனைவரும் இவர் நாசரேத்தூரை சேர்ந்தவர் அல்லவா, இவர் நம்முடைய இனத்தான் அல்லவா, இவர் ஒரு தச்சன் அல்லவா, இவருடைய சகோதரர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை குறித்து யோசித்தார்கள். When he hushes the winds and the waves, they say, who is he that even the winds and the sea obey him? காற்றையும் கடலையும் அவர் இறையாதை அமைதலாயிரு என்று அதட்டிய போது சீசர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள். And there were real clear statements, like when he is taking baptism, God himself says, this is my beloved son in whom I am well pleased. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தம் கேட்டது. And surprisingly, all the evil spirits say he is the holy one of God, he is the holy one of the most high God. They know who he is. ஆனால் அசுத்தாவிகள் மிக தெளிவாக அவர் யார் என்பதை அறிந்திருந்தன. அவைகள் எப்பொழுதும் அவர் தேவனுடைய பரிசுத்தர் என்றும் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்றும் அவைகள் அறிக்கை செய்தன. The disciples and other people are somewhat confused. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அவருடைய சீடர்களோ மற்றவர்களோ அவர் யார் என்பதை குறித்த தெளிவில்லாமல் இருந்தார்கள். Even now theologians are very confused. இன்றைக்கு கூட இறையியலாளர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் குழப்பமுள்ளதாய் தான் இருக்கிறது. There is a book on my shelf that I'm supposed to review, and the author is saying Jesus' body when he died was misplaced. That's why the disciples think he resurrected from the dead. இவருக்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறவர், அதனால் அவருக்கு அவர் கரெக்ஷன் பண்ணும்படி அல்லது அவர் வாசித்து பார்க்கும்படியாக ஒரு புத்தகம் அவருடைய செல்ஃபில் இருக்குது. அந்த புத்தகத்தின் ஆசிரியர் இவ்வாறு எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அவருடைய இடத்தை அவர்கள் வேறு இடத்தில் வைத்து விட்டார்கள், அதனாலே அவர் உயிர்த்தெழுந்ததாக தவறாக எண்ணி விட்டார்கள் என்பதாக அதில் அவர் எழுதியிருக்கிறார். Right? So even theologians are still confused. But ordinary people,
usually when they hear the Lord Jesus and see the miracles, they are happy to receive. இறையில் வல்லுநர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களே இந்த காரியத்திலே தடுமாறுகிறார்கள். ஆனால் உண்மையாக எளிமையான நபர்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசிக்கிற நபர்கள் அவர் தேவகுமாரன் என்பதை அறிந்திருக்கிறார்கள். Today in the first session we will look at some of the examples where they actually ask the question, who is Jesus? Who is Jesus? And we'll come to the conclusion where Peter will make a confession. இங்கே அவர்கள் தங்களுக்குள்ளாக இவர் யாரோ எப்படிப்பட்டவரோ என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து எவ்வாறு பேதுரு முடிவாக இவர் தேவகுமாரன் என்பதை அறிக்கை செய்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். We talked about the people who are opposed to Jesus, the crowd and the disciples. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராய் இருந்ததான அவருக்கு எதிராய் செயல்பட்டதான கூட்டத்தாரையும் சீடரை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம். There's one group of people that I keep saying opposed, but it usually had people like Pharisees, scribes and high priests. இவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தவர்கள் வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எனப்பட்டவர்கள். But there are also minor characters that are significant. அதே நேரத்தில் அங்கிருந்ததான சிறு கூட்டத்தாரும் கூட முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். One of the minor character is John the Baptist. அதிலே நாம் பார்த்த கதாபாத்திரங்களிலே முக்கியமான ஒரு நபர் என்றால் யோவான் ஸ்நானகன். He is the one who introduced Jesus. இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிற பணியை செய்தவர். We started out with his story that said there's a man in the wilderness dressed in strange clothing, eating strange food, and he has come to prepare the way for the Lord to come. யோவான் ஸ்நானனை குறித்து நாம் முதல் அதிகாரத்தில் தானே படித்தோம். அவர் வனாந்தரத்திலே தேவனுடைய சத்தமாய் இருந்து தேவனுடைய மனம் திரும்புவதற்கென்று ஞானஸ்நானம் கொடுத்தவர். அவர் வனாந்தரங்களிலே அவர் இருந்தார். அவர் வெட்டுக்கிளியையும் தேனையும் புசித்துக் கொண்டிருந்தார். அவர் ஒரு வித்தியாசமான உடைகளை அணிந்திருந்தார். When Jesus came to him to be baptized, like the rest of the people that came to him to be baptized, he baptized him and witnessed the coming of the Holy Spirit on him, and also God telling he is the beloved son. எருசலேம் மற்றும் யூதேயா பகுதிகளில் இருந்து இவரிடத்தில் வந்து அநேகர் ஞானஸ்நானம் பெற்றபோது மற்றவர்களைப் போலவே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். ஆனால் வித்தியாசமான காரியங்கள் நடந்தது. பரிசுத்த ஆவியான புறாவை போல் அவர் மேலே இறங்கினார். வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி இவர்தான் என்னுடைய நேசகுமாரன் என்று அறிக்கை செய்யப்பட்டது. We also heard, I think 1:14, that it said, because John has been captured, Jesus went to ministry into Galilee. நாம் அதை போலவே ஒரு வசனத்தை கவனித்தோம். யோவான் கைது செய்யப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே தன்னுடைய பிரசங்க ஊழியத்தை தொடங்கினார். I didn't say something there, and I should say that now, and that is John is captured in Galilee, and so Jesus is not running away to another place to do ministry. He is actually taking John's place in Galilee and ministering right where he was taken captive. எங்கே யோவான் ஸ்நானகன் கைது செய்யப்பட்டாரோ அதே கலிலேயாவிலே இருந்து இயேசு கிறிஸ்துவினாலே ஊழியம் செய்ய முடிந்தது. ஏனென்றால் யோவான் இருக்கிறபடினாலே வேறு இடத்துல அவர் போய் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாது இருந்தது. யோவான் ஸ்நானனுடைய இடத்திலே அவர் செய்து கொண்டிருந்த அந்த பணியை இயேசு கிறிஸ்து அதே இடத்திலிருந்து செய்கிறார். So today we start with John the Baptist again, just like yesterday. மறுபடியும் யோவான் ஸ்நானனுக்கு என்ன நடந்தது என்ற சம்பவத்திலிருந்து நாம் தொடருவோம். And it says in 6:14, when the king Herod heard that Jesus has been doing a lot of miracle, he is afraid it is either Elijah, or they tell him it is Elijah, and he says, no, I know exactly who this Jesus is. He is John the Baptist coming back into life again. ஏரோது ராஜா இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்தெல்லாம் கேள்விப்பட்ட போது ஏரோது ராஜா என்ன நினைத்தார் என்றால், யோவான் ஸ்நானகன் மரித்திருந்த அவன் கொல்லப்பட்ட அவன்தான் உயிரோடு எழுந்திருக்கிறான், அவன்தான் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக அவன் சொன்னான். Now that's a very interesting statement by a king. ஒரு ராஜா சொல்லுகிற இந்த காரியமானது ஆச்சரியமா இருக்கிறது. Nowadays even ordinary people don't believe in resurrection, but here is a king who believes in resurrection. சாதாரண நபர்கள் கூட உயிர்த்தெழுதலை நம்பாத நாட்களிலே அங்கே ஒரு ராஜா
யோவான் சாணகன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று நம்புகிறதை பார்க்கிறோம். There are several Herods in the book of in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே ஏரோது என்ற பெயரிலே பல பேர் இருக்கிறார்கள். But I want to talk about two. இரண்டு பேரை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். One is Herod the Great. மகா கணம் பொருந்திய ஏரோது என்று சொல்லலாம். He was the king when Jesus was born. இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே அந்த நாட்களிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த நபர் தான் இந்த மகா கணம் பொருந்திய ஏரோது என்று சொல்லுகிற நபர். You remember he was trying to kill all the children under age 2 in Bethlehem area. பெத்லகேம் பகுதியிலே வசித்த மக்களிலே 2 வயதுக்கு குறைவான குழந்தைகள் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யும்படி அவன் தான் உத்தரவிட்டிருந்தான். That's the father Herod. அவன் தான் அந்த தகப்பனாகிய அல்லது ஏரோது என்று சொல்லலாம். This is the son Herod. அவனுடைய மகனாகிய ஏரோது தான் இந்த ஏரோது. His name is Antipas. அவன் அந்திப்பா, ஏரோது அந்திப்பா என்பது அவனுடைய பெயர். But Mark just calls him king. அவனை பார்த்து ராஜா என்று தான் இங்கே மார்க் குறிப்பிடுகிறார். Jesus encountered him or he visited him many times, about 3 or 4 times. இயேசு கிறிஸ்து இந்த நபரை அநேக முறை சந்திக்கிறார். 2-3 முறையாவது நேருக்கு நேராக சந்தித்திருக்கக்கூடும். One time you will remember at his trial, Pilate heard that Jesus is from Galilee, and so he sent him to Antipas, this king. நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அவர் விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருந்த போது பிலாத்து இவர் கலிலேயாவை சேர்ந்தவர் என்று அறிந்தபோது அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருந்த இந்த ஏரோது அந்திப்பாவிடம் அனுப்பி வைக்கிறான். But this is another story that is related to the same person. அதே நபரோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது. So why does Herod think this is John the Baptist resurrected back to life? ஏன் இந்த ஏரோது யோவான் சாணகன் தான் உயிரோடு கூட எழுந்து வந்திருக்கிறான் என்று நம்பினான்? And if you were a first century Christian, you don't know the story. If you were a first century Christian, முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவராய் நீங்கள் இருப்பீர்களானால் இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். Right? And so he is explaining this story, and it's a fascinating story, kind of like a drama, Indian drama. இந்திய நாடகங்கள் போல இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது. Herod had many brothers. ஏரோதுக்கு अनेक சகோதரர்கள் இருந்தார்கள். One of his brother was married to a cousin and her name is Herodias. ஏரோதியாள் என்று சொல்லுகிறதான ஒரு நபரை திருமணம் செய்திருந்தான் ஒரு சகோதரன். And she had a daughter named Salome. அந்த அவர்களுக்கு ஒரு பெண் இருந்தால் அவளுடைய பேர் சலோமி என்பது. But this Herod really liked his sister-in-law Herodias. தன்னுடைய சகோதரனுடைய மனைவியாகிய ஏரோதின் மேல் இவனுக்கு ஒரு கண் வைத்திருந்தான். இவனுக்கு பிடித்திருந்தது, அவளோடு கூட சம்பந்தம் பண்ணி கொண்டிருந்தான். This truly happened in Nagarkoil, where a pastor liked his wife's sister, so he divorced his wife and married the wife's sister. இது நடந்த ஒரு சம்பவம். ஒரு நபர் தன்னுடைய மனைவியுடைய சகோதரி அவருக்கு பிடித்திருந்தபடினாலே தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு அவருடைய சகோதரியை திருமணம் செய்து கொண்டார். Nagarkoil people are very biblical. அவர்கள் வேதபூர்வமானவர்கள். Right? So he is a Jewish king. அவர் ஒரு யூத ராஜா. And he knew there is a Jewish law that says you can take your sister-in-law as your wife. ஒருவேளை உங்களுடைய சகோதரனை மனைவியை துணையாக கொள்ளலாம் என்று அவர் எண்ணிருக்கக்கூடும். The Jewish law is called Levirate law. Levirate law என்று சொல்லுகிறதான அந்த சட்டத்தின்படி In Genesis 38 you have a story of Judah and his sons. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே யூதாவுடைய பிள்ளைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். Where the first son dies leaving his wife without a child, so that the second son marries her again. நமக்கு தெரியும் ஒரு சகோதரன் அவன் புத்திர பாக்கியம் இல்லாமல் மரித்து போகிறான். அவனுடைய மற்றொரு சகோதரன் மரித்து போன தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்து கொள்கிறான். A little bit later we'll read the story of the Sadducees saying the same story. A man had one wife and the man died, no children, so the second brother married her and he died, no children. Third brother married her, no children, because the law says if a man is married to a woman and he dies before she has a child, the brother must take her and give her a child.
இந்த உதாரணத்தை பின்வருகிற பகுதியில் நாம் படிப்போம். சதுசேயர் ஒருவர் வந்து இயேசுவிடம் இதை ஏன்னா அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள், அதனாலே அதை கேலி செய்யும் வண்ணமாக இந்த உவமையை சொன்னார்கள். ஒரு சகோதரன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், அவள் மரித்து போகிறாள். மரித்த சகோதரனுடைய மனைவியை அடுத்த சகோதரன் திருமணம் செய்கிறான், அவனும் மரித்து போகிறான். ஏனென்றால் அப்படி மரித்து கொண்டே இருப்பார்களால் கடைசியாக அந்த மனைவி யாருக்கு உயிர்த்தெழுதின் நாளிலே மனைவியாக இருப்பாள் என்ற கேள்வியை கேட்டார்கள். ஏனென்றால் யூத சட்டத்தின்படி திருமணம் செய்து குழந்தை இல்லாமல் ஒரு சகோதரன் மரித்து போனால் அவனுடைய சகோதரன் அந்த மரித்து போன நபருடைய மனைவியை திருமணம் செய்யலாம் என்பது சட்டம். So the Herod decides he will do the same. He will marry his brother's wife, his sister-in-law, but there's a problem. The brother is alive and the sister-in-law has a child. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருவேளை யூத சட்டத்தை பின்பற்றலாம் என்று அவர் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்யலாம் என்று நினைத்தாலும் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, யூத சட்டத்தின்படி அந்த கணவன் இறந்த பின்புதான் அந்த மனைவியை திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் கணவன் இறக்காமல் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறான். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு குழந்தையும் ஒரு பெண்ணும் இருக்கிறாள். So he marries and John the Baptist says that's wrong. அப்படி செய்ததினாலே அது தவறானது என்று இங்கே யோவான் ஸ்நானகன் அவரை குற்றம் சாட்டுகிறார். Herod knows it is wrong, but he is going to do it anyway. தான் செய்வது தவறு என்று அவனுக்கு தெரியும், ஆனாலும் கூட அதை செய்ய முடிவெடுத்து விட்டான். So after John kept saying again and again, this is wrong, this is wrong, this is wrong, he captures him and puts him in prison, but he doesn't want to do anything wrong to him. இப்படி அவன் செய்த தவறை அவன் சுட்டி காட்டிக் கொண்டே இருந்தபடினாலே அவனுக்கு கோபம் வந்து அவனை பிடித்து அவன் சிறைச்சாலையில் போட்டு விட்டான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யும்படி அவன் யோசிக்கவில்லை. He really trusted him. He really believed him as a prophet. ஒரு தீர்க்கதரிசியாக அவன் அவரை நம்பினான். But his wife was a different story. ஆனால் அவருடைய மனைவி அப்படியாக இல்லை. Herodias did not like John the Baptist at all. ஏரோதியாள் யோவான் ஸ்நானகனை அவ்வளவு இலகுவாக எடுத்துக்கொள்ளவில்லை. So she was waiting for a chance to kill him. அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவள் யோசித்தாள். And then we know the story. The little girl dances in front of Herod, Salome, and then Herod promises her, and all she wants after she talked with her mom is John's head on a platter. ஒருவேளை இந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய ஏரோதுக்கு முன்பாக நடனம் பண்ணும்படி செய்கிறாள். ஏரோது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது அவருடைய தாயினுடைய ஆலோசனையின்படி யோவான் ஸ்நானனுடைய தலை வேண்டும் என்று கேட்கிறாள். அதன்படியாக அவருடைய தலையை கொய்து அவருடைய கரங்களை கொடுக்கப்படுகிறது. In verse 26 it says the king was greatly distressed because he was caught between the person that he thought was prophet and he doesn't want to harm him, and caught between giving an oath in front of all his witnesses and he wanted to keep his word. 26ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோது மிக இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கிறான். ஏனென்றால் எல்லாருக்கும் முன்பாக நீ என்ன கேட்டாலும் தருவேன் என்று ஆணையிட்டு விட்டான். அதே நேரத்தில் தான் தீர்க்கதரிசியாக கருதிய யோவான் ஸ்நானகனை கொல்ல வேண்டி இருக்கிறதே என்ற அந்த சங்கடத்துக்குள்ளாக சென்றான். ஆனாலும் கூட கடைசியிலே அவ்வாறு அவன் முடிவெடுத்தான். So he is in guilt trip for killing a prophet. ஒரு தீர்க்கதரிசியை கொன்று விட்டதினாலே அவனுக்குள்ளாக ஒரு பெரிய குற்ற உணர்வு இருந்தது. So when he hears about who Jesus is and people are saying he is Elijah or one of the prophets, he makes an important conclusion. I know who Jesus is. It is John resurrected from the dead. அதனாலே இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட உடனே ஒரு சிலர் சொன்னார்கள் இவர் எலியாவா இருக்கலாம், ஒரு சிலர் தீர்க்கதரிசியில் ஒருவராக இருக்கலாம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்ததை அவன் கேட்ட உடனே இவன் சிந்தையிலே ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். எனக்கு நன்றாக தெரியும் இது யார் என்றால் மரித்த அல்லது நான் கொலை செய்த அந்த யோவான் ஸ்நானகன் தான் உயிரோடு கூட வந்திருக்கிறார் என்று அவன் நம்பினான். Think about Herod. Remember we talked about the demons have great faith in Jesus. Here is a secular, ungodly ruler, and he has more faith in resurrection than all the Christians put together. மற்ற அதிகாரங்களை நாம் பார்த்த வண்ணமாக எப்படி ஒரு அசுத்தாவி ஆனது இயேசு யார் என்பதை தெளிவாக அறிந்திருந்ததோ அதே போல ஒரு ஆண்டவரை அறியாத பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ராஜாவினாலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் சாத்தியம் என்று அவனால் நம்ப முடிந்தது. ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்களாக இருக்கிறார்கள். Remember
when they saw the little girl lying down and Jesus said she's only sleeping, they laughed at him. இயேசு கிறிஸ்து கடந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், அந்த 12 வயது நிரம்பிய யவீரின் மகள் மரித்து கிடந்தபோது இயேசு சொன்னார் அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள் என்று சொன்னபோது சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் சிரித்தார்கள், நாம் அறிவோம். But Herod is different. He believes in a double miracle. ஆனால் ஏரோது மேன்மையான, அதை காட்டிலும் மேன்மையான அற்புதத்தை நம்புகிறார். Why double miracle? ஏன் இரண்டு அற்புதங்கள் என்று சொல்கிறேன்? John doesn't have head and body connected together. உங்களுக்கு தெரியும், யோவான் சானுடைய தலையை அவர்கள் வெட்டி விட்டார்கள். Right? One is on a platter, one is on the tomb. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கல்லறையில கொண்டு போயாச்சு, ஒன்னு வந்து பிளேட்ல வச்சு கொண்டு வந்து கொடுத்தாச்சு. Look at the verse 29. 29வது வசனத்தை பாருங்கள். On hearing this, John's disciple came and took his body and laid it in the tomb. Nothing about the head. அவன் தலையை ஒரு தாளந்தில வைத்து கொண்டு போய் விட்டார்கள். 29வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சீசர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து கல்லறையில் வைத்து விட்டார்கள். தலை தனியா இருக்குது, உடம்பு தனியா. Exactly. Yeah, so Herod is believing in a double miracle, although he has on the platter John's head and the body is in the tomb somewhere else. Jesus is walking around being resurrected with the head back on him. இங்கே ஏரோது நன்றாக தெரியும், அவருடைய தலை தனியாக எடுத்து கொய்து கொண்டு செல்லப்பட்டு விட்டது, அவருடைய உடல் மாத்திரம் இன்னொரு இடத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. இப்பொழுது ஏரோது பாருங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று மாற்றம் நம்பவில்லை, அவருடைய உடலும் தலையும் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறது என்பதையும் நம்புகிறான். There's many theologians, their normal argument against resurrection is, what if somebody died in a fire? How are they going to be resurrected? What if somebody was in an accident and they were cut in half? How are they going to be resurrected? Therefore, there is no resurrection. And when they say that, I say to them, go listen to Herod. உயிர்த்தெழுதலை நம்பாத ஒரு சிலர் இவ்வாறு சொல்லக்கூடும். என்னவென்றால், ஆக்சிடென்ட்ல மரித்து போறவங்க, ஒருவேளை கை கால் இல்லாமல் மரித்து போறவங்க, அவங்க எப்படி அந்த கையோட வருவாங்க? அல்லது ஒருவேளை நெருப்புல எரிந்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா அது எப்படி எரிந்து போன உடம்பெல்லாம் திரும்ப வரும்? அதனால உயிர்த்தெழுதலாம் நம்ப முடியாது என்று சொல்லும்போது நான் சொல்வேன், போய் ஏரோதை போய் கற்றுக்கொள் அல்லது ஏரோதை பார்த்து கேள் என்று சொல்வேன். Herod is very close to the truth. ஏரோது சத்தியத்துக்கு மிக அருகாமையில் இருக்கிறார். Not there yet. ஆனால் சத்தியத்தை அவர் இன்னும் சென்றடையவில்லை. But he is lot closer than many of his own disciples. இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக அவர் சத்தியத்துக்கு இருக்கிறார். That comes into the next two stories where they're back to back, and in some way they're going back to the Old Testament again. இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பின்வருகிற கதைகளோடு கூட தொடர்புள்ளதாக இருக்கிறது. அந்த இரண்டு கதைகளும் பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவத்தோடு கூட தொடர்புள்ளதாக இருக்கிறது. We start with this new theme today, and the theme is he's a prophet. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி என்கிறதான தலைப்பை நாம் இன்றைக்கு கூர்ந்து Maybe Elijah, அவர் ஒருவேளை எலியாவா இருக்கலாம், or another prophet from the Old Testament, பழைய ஏற்பாட்டுடைய இன்னொரு தீர்க்கதரிசியா இருக்கலாம், or John resurrected from the dead. ஆனால் ஒருவேளை யோவான் உயிரோடு கூட எழுந்து இருக்கலாம். For the Jewish people, there was a greater prophet than all the prophets. யூதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். We don't think of him as a prophet. நாம் அவரை தீர்க்கதரிசியாக நாம் அவரை கருதுவதில்லை. When we hear the word prophet, we think of Elijah, Elisha, Samuel, people like that. நாம் தீர்க்கதரிசி என்று சொல்லும்போதே எலியா, எலிசா, சாமுவேல் என்று பெரிய நபர்களை நாம் யோசிப்போம், நமக்கு தெரிந்தவர்களை. But for the Hebrews, Moses was the greatest prophet. அவர்களை பொறுத்தவரைக்கும், எபிரேயர்களை அல்லது யூதர்களை பொறுத்தவரைக்கும் மோசே தான் எல்லா தீர்க்கதரிசிகளும் மேலான தீர்க்கதரிசி. There's a prophecy, there's a statement in Deuteronomy that says what God is saying to Moses, when you die, I will raise up another prophet like you to follow you. உபாகமத்திலே ஆண்டவர் மோசேயிடம் சொல்லும்போது சொன்னார், ஒரு நாளிலே உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன், அநேகர் அவனை பின்தொடர்வார்கள். Because of that, the Hebrews always thought Moses was the greatest prophet, and then comes other prophet. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி என்று ஆண்டவரே சொன்னபடினாலே
யூதர்களுடைய சிந்தையிலே மோசேதான் பெரிய தீர்க்கதரிசி, அதற்கு பின்பு வந்தவர்களெல்லாம் அவனை காட்டிலும் சிறியவர்கள் தான் என்ற சிந்தை உள்ளவர்கள். There were two great miracles Moses did from the Hebrews' point of view. எபிரேயர்களை அல்லது யூதர்களை பொறுத்த வரைக்கும் மோசே இரண்டு விதமான பெரிய அற்புதங்களை செய்தார். The first miracle is parting the sea. முதலாவது பெரிய அற்புதம் அவன் மூலமாக நடந்தது என்னவென்றால் செங்கடல் இரண்டாக பிளந்தது. Not many people can do that. அதை எந்த ஒரு நபரும் செய்ய முடியாது, அது செய்ததில்லை. Right? And when you read Psalms, you hear that it mentioned again and again and again, just as Moses parted the sea, that God led them through the dry ground, that you will bless us even now. நாம் சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் மோசையின் மூலமாக சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினதை போல ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த வழிகளை நீங்கள் எண்ணிப்பார்கள் என்று சொல்லி அதை ஒரு மிகப்பெரிய அற்புதமாக பழைய ஏற்பாடு சொல்கிறதை நாம் பார்க்கலாம். The second greatest thing that Moses did was to give them appam every morning. Actually manna. இன்னொரு பெரிய அற்புதம் என்னவென்றால் காலையில் எழுந்தவுடனே அவர்களுக்கு கிடைத்ததான மன்னா அது மோசையின் மூலமாக ஆண்டவர் கொடுத்தார் என்பதை அவர்கள் நம்பினபடினாலே அந்த காரியம் மிகப்பெரிய அற்புதமாக அவர்களுக்கு பட்டது. It always amazes me. There's about 100 of us and they can provide us every day breakfast, lunch and dinner. But Moses had nearly 1 million people with him. And yet, again and again, daily, God provided them manna just enough for them for that day. யோசித்து பாருங்க, ஒருவேளை 100 பேருக்கு காலையில் மதியம் இரவு அவர்கள் சமைக்கிறார்கள் என்றால் அவர்கள் நாள் முழுவதும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் மோசே தன் ஜனங்களை ஏறக்குறைய 10 லட்சம்லேருந்து 20 லட்சம் ஜனங்களை அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவன் மூலமாக போஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். காலை தோறும் நாள் முழுவதும் 40 வருடங்களாக அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். So we will come now to two scenes where Jesus is providing food to a large crowd of people, just like Moses did. மோசே எவ்வாறு மோசையின் மூலமாக ஆண்டவர் 10 லட்சத்துக்கு மேற்பட்டதான இஸ்ரேல் ஜனங்களை போஷித்தாரோ அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு கூட்டத்தாரை ஆண்டவர் போஷிக்க போகிறார். And also, just as Moses gave them water, Jesus isn't going to give them water. Instead, he is going to walk on water. இங்கே எவ்வாறு மோசையின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தாரோ அதே போல இங்கே தண்ணீர் மூலமாக தண்ணீரிலே இயேசு கிறிஸ்து நடக்கும்படி செய்து அவர் மோசையை காட்டிலும் பெரியவர் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். This is the reason Mark puts these stories together, and also I think Jesus did these miracles to show that he is greater than Moses. மோசையை காட்டிலும் தான் மேலானவர் என்பதை அறிவிக்கும்படியாக அல்லது ஜனங்களுக்கு தெரிவிக்கும்படியாக அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசையை காட்டிலும் மேலானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த அற்புதங்களையும் இந்த சம்பவங்களையும் கிறிஸ்து மூலமாய் செய்கிறார். So after the beheading of the John Baptist and all that story, they go on to the other side, and it's a desert place. We keep hearing the term desert again, right? In a desert place, and people hear Jesus is there, and they all proud and gather around him. இந்த யோவான்ஸ்நானனுடைய சம்பவத்திற்கு பின்பாக அவர் வனாந்தரத்திற்கு போய் அவர்கள் இளைப்பாறும்படியாக போகிறார்கள். அங்கே அவர்களுக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் இருந்தது. அவர்கள் தனிமையாக ஒரு வனாந்தரமான இடத்துக்கு போனார்கள் என்று வாசிக்கிறோம். And the disciples show up again. மறுபடியும் சீடர்களை நாம் அங்கே பார்க்கிறோம். They are half sensitive, half faithless. அவர்கள் கொஞ்சம் உணர்வோடு இருக்கிறார்கள், கொஞ்சம் உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். Their sensitiveness is they say this is a desert place, send the people away, verse 36, so that they can have something from the local villages to eat. அவர்கள் சொல்கிறார்கள் 35 வசனத்திலே இது வனாந்தரமான இடம், வெகு நேரமாயிற்று, புசிக்கிறதுக்கு இவங்ககிட்ட ஒன்றும் இல்லை, அதனால சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு இவர்களை அனுப்பிட வேண்டும். Now that's a nice sensitive thought. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்வுள்ள ஒரு ஆலோசனை. But they didn't think they have the jackpot with them, Jesus with them, who can feed them. ஆனால் ஒருபோதும் அவர்களுடைய சிந்தையிலே நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து நினைத்தால் இவர்களுக்கு எல்லாம் போஜனம் கொடுக்க முடியும் என்று யோசிக்கவில்லை. Now you think, well, they would not know that. ஒருவேளை அவர்களுக்கு அறிந்திருக்க அவர்களுக்கு வாய்ப்பில்லை. That's what we would think. நாம் அப்படித்தான் நினைப்போம். But remember a story in the Gospel of John where they ran out of wine?
நமக்கு John தெரியும் chapter 2. இயேசு கிறிஸ்து ஒருவேளை இதை செய்வாரான்னு அவங்களுக்கு சந்தேகமா இருந்திருக்கும் நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும் இயேசு செய்த முதலாவது அற்புதமாக யோவான் சொல்லும்போது சொல்கிறார், இயேசு கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். Yeah, I know there's a lot of Baptists here, and I'm gonna get myself into trouble. But Jesus made 180 bottles of wine. இயேசு கிறிஸ்து 180 பேரல்ஸ் வந்து ஒயினை அவர் உருவாக்கினார். Maybe we will call it grape juice. அது திராட்சரசம். Yeah, they have seen Jesus do amazing miracles with nothing. Water turned into wine. தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Now, true, Mark doesn't tell us the story, but we know that was one of the first miracles Jesus did, and so they know Jesus can give them all the food that they want. இயேசு கிறிஸ்துவினாலே அவரிடத்தில் இருக்கிறதான காரியங்களை பெருக செய்ய முடியும், எல்லோருக்கும் போஷிக்க முடியும் என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு செய்த முதலாவது அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியது, அதை அவர்கள் கண்டார்கள். A better question would have been, Jesus, what's the plan? They're all getting hungry. ஒருவேளை இன்னொரு வார்த்தை சொன்னாக்க என்ன அவங்க இப்படி கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எல்லாரும் பசியா இருக்கிறாங்க, உங்க திட்டம் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டிருக்கலாம். Instead they don't have enough faith, but they do have compassion. அவர்களுக்கு ஜனங்களை குறித்த ஒரு கரிசனை இருக்கிறது, மனதுருக்கம் இருக்கிறது, ஆனால் இயேசுவின் மேலே அவ்வளவாய் விசுவாசம் இல்லை. So Jesus says to them, you feed them. இயேசு சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு சாப்பிட கொடுங்கள், புசிக்கும்படி கொடுங்கள். These are fishermen. They know how to catch fish, but they don't know how to cook fish. Their wives didn't come with them. ஒருவேளை அவர்கள் மீனவர்கள், அவர்களுக்கு மீன் பிடிக்க தெரியும், சமைக்க தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, ஏனென்றால் அவருடைய மனைவிகள் அவரோடு இல்லை. They said, even if we spend so much denarii of money, we still won't be able to feed them. அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு 200 பணத்துக்கு அதிகமாக இருந்தாலும் கூட அப்பங்களை வாங்கி உங்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க முடியாது. And so Jesus says, well, how many fish and loaves do you have? இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள். And they came back and said, there's 5 and 2, and Jesus said, that's plenty. அவர்கள் சொன்னார்கள், 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இதுவே அதிகம் என்று சொன்னார். Now think about that. Jesus has 5 bread and about 5,000 people. 5 அப்பம் அவருக்கு 5000 பேருக்கு போதுமானது. That's impressive. ஆச்சரியமா இருக்கிறது. Right? But that tells us he is just like Moses, who had 1 million people and had no bread, but because of God he was able to feed them for 40 years. அதனாலே every day. நாம் அறிந்திருக்கிறோமாக ஒவ்வொரு நாளும் 10 லட்சத்துக்கு மேற்பட்டதான இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். அதை போலவே அதை காட்டில் மேலாக இவர் 5 அப்பத்தை வைத்து 5000 பேருக்கு அவரால் பகிர்ந்து கொடுக்க முடியும். Right? That's pretty impressive. அது நமக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. And because there were some Christians in the crowd, Jesus threw in some non-veg fish. அங்கே சில கிறிஸ்தவர்கள் இருந்தனால இயேசு கிறிஸ்து ஒரு சில மாம்ச உணவையும் கொடுக்கிறார். Right? He proves to the people, yes, I am a prophet. Yes, I am a prophet just like Moses. மோசேயை போலவே நானும் ஒரு தீர்க்கதரிசி தான் என்பதை இயேசு கிறிஸ்து நிரூபணம் செய்கிறார். We know other prophets that did some miracles like that. Remember the lady that fed Elijah, and then they had oil and flour day after day till the famine ended. நமக்கு தெரிந்திருக்க ஒன்றுமாக எலியாவை போஷித்த பெண்மணியை நமக்கு தெரியும். ஒருவேளை கொஞ்சோன்னு எண்ணெய் இருந்தது, அவருடைய கடன் பட்டிருந்தார்கள், எண்ணெய் எடுக்க குறையில்லாமல் வந்து கொண்டே இருந்தது. இந்த காரியங்கள் எல்லாம் நாம் அறிவோம். So a sign of a prophet was because of God's help, that prophet can feed the people. ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய தீர்க்கதரிசி என்பதற்கான அடையாளம் என்னன்னா, ஆண்டவருடைய வல்லமையினாலே அந்த தீர்க்கதரிசி ஜனங்களை போஷிக்கிறவராக இருப்பார். Just as Moses and Elijah fed the people, Jesus feeds the people. மோசே எலியாவை போல இயேசுவும் இங்கே அவர்களை போஷிக்க செய்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார். So he proves what the King Herod believed, that Jesus is just like John resurrected from the dead. மரித்த யோவான் உயிரோடு கூட எழுந்து வந்திருக்கிறான் ஒரு தீர்க்கதரிசி என்று ஏரோது எண்ணுவதை போலவே தான் ஒரு தீர்க்கதரிசி என்பதை இயேசு நிரூபிக்கிறார்.
the Hebrews, though they believed in fishing and things like that, they were also afraid of sea. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எபிரேயர்கள் பொறுத்த வரைக்கும் மீன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் கடலை குறித்து அவளுக்கு பயம் இருக்கும். Remember at the end of Revelation it says there will be no more sea in heaven. இனி ஒருபோதும் கடல் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். Yeah. My wife is upset. She likes water and she wants to see ocean in heaven. பரலோகத்திலும் ஒரு கடல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவருடைய மனைவி யோசிப்பார்கள். Right? The reason it says there is no sea is because for the Hebrew people, sea was an evil place. எபிரேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடல் என்பது ஒரு மோசமான ஒரு இடம். Either enemies came from the sea like the Philistines, which meant people of the sea, or people who went on the ocean, there was a tsunami like thing and they died. கடலில் மக்கள் என்று அழைக்கப்படுகிற பெலிஸ்தீர்களாலே அவர்களுக்கு அநேக நேரத்திலே பிரச்சனைகள் வந்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் கடலிலே கடல் கொந்தளிப்பு, சுனாமி போன்ற காரியங்கள் நேரிட்டபடினாலே அநேக காரியங்களினாலே அவர்கள் அதை விரும்புவதில்லை. We already saw Jesus hush the winds and the waves and the sea, and the disciples were wondering, who is he? What kind of a person is he? ஏற்கனவே நான் பார்த்த வண்ணமாக கடலையும் காற்றையும் பார்த்து இயேசு இறையாதை அமைதலாயிரு என்று கடிந்து கொண்டார். அதை கண்டு அவர்களே ஆச்சரியப்பட்டு நாம் அறிவோம். In the next scene, Jesus does something even more. He walks on the water like it is a concrete floor. ஒரு கான்கிரீட் ஃப்ளோர்ல நடக்கிறதை போல இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேலே நடக்கிற சம்பவத்தை நாம் பின்பு பார்க்கிறோம். But I love the way how Mark tells this story. இந்த சம்பவத்தை மார்க் விவரிக்கிற விதம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. The boat is in the middle of the lake. Jesus was alone at the land, verse 47. இயேசு கிறிஸ்து படகு வந்து நடுக்கடல்ல இருக்குது, அவரோ கரையிலே தனிமையாக இருக்கிறார். The disciples were straining because there was so much wind against them. காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே அவர்கள் தண்டு வலித்து வருத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் துடுப்பை போட்டு எப்படியாவது கரை சேர வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். Jesus wasn't helping them yet. இயேசு கிறிஸ்து அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதை போல தெரிகிறது, வந்து உதவி செய்வதாக தெரியவில்லை. Yeah, he isn't worried about them. He isn't going to help them. He isn't going to row with them. அவர்களோடு கூட சேர்ந்து அவரும் துடுப்பு போட முயற்சிக்கவில்லை. அவர் அவர்களை கண்டுகொண்டது போலவே தெரியவில்லை. Matter of fact, it goes on to say, right before the morning, so he waited all night long, and right before the morning, he was walking on the lake to pass them. He's not going to even stop. அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு காலையில ஏறக்குறைய ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் அப்படின்னா ஏர்லி மார்னிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவங்ககிட்ட வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, மாறாக அந்த படகை கடந்து போகிறது போல அவர் கண்டுகொள்ளாமல் போகிறார். Now imagine you are in the boat. What do you think if somebody walking by and it is early in the morning, you can't really see very clearly, and that fellow is just walking on the water? What would you think? ஒருவேளை காலையில ஒரு 3 மணி 3:30 மணி போல கடல்ல நீங்க இருக்கிறீங்க, நடுக்கடல்ல யாரோ ஒருவர் உங்களுடைய படகை கடந்து போகிறார் என்று சொன்னால் நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? இருட்டில் வந்து யார் என்னன்னு தெரியாது, எப்படியாக யோசிப்பீர்கள்? Ghost, yeah. ஏதோ ஒரு ஆவி போகிறது என்று தான் யோசிப்போம். The Greek word is phantom. Phantom என்று சொல்ல When I was a little boy, there used to be a comic book called The Phantom. சிறு பிள்ளையா இருக்கும்போது Phantom என்கிறதான ஒரு Anybody read that? Yeah, see, phantom. Yeah. And that's what they thought Jesus was. அப்படிப்பட்டதான ஒரு ஆவி என்று சொல்லி தான் அவர்கள் நினைத்தார்கள், பயந்தார்கள். But he immediately said to them, don't get discouraged. Take courage. Don't be afraid. அவர்கள் ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். In the Greek, he uses a word that's I am. இயேசு கிறிஸ்து நான் தான், நானே என்ற பதமா என்பதாக கிரேக்க பதத்தில் அவர் சொல்கிறார். Take courage, I am, don't be afraid. திடன் கொள்ளுங்கள், நானே, நீங்கள் பயப்பட வேண்டாம். The important is, instead of saying I am, in Greek you can just say am. ஒருவேளை நானே என்று சொல்லி நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் இருக்கிறேன், நான் என்று சொன்னாலே போதுமானது.
But usually this combination of ego, emi, is used for Yahweh God. நானே அல்லது ஐஎம் என்கிறதான பதம் எபிரேயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யெகோவாகிய தேவனை குறிக்கிறது. Now remember, this is in the context of Jesus being a prophet and Jesus being like Moses. And if you remember the story in Exodus, it's Moses who goes to a burning bush and he says, "Who are you?" And Yahweh God says, "Ego emi, I am." எகோ எமி என்கிறதான நானே என்கிறதான பதத்தை மோசேயிடம் ஆண்டவர் முட்செடியிலே தரிசனமான போது சொல்கிறார். அதே வார்த்தையை இங்கே இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். Right, that's a very tricky stuff. He is basically going back to Exodus and saying, just as Moses heard the voice ego emi, you hear me, take courage, don't be afraid, ego emi, I am with you. மோசே அங்கே முட்செடியிலே ஆண்டவரை தரிசித்த போது நீ பயப்படாதே, நானே என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணினதை போல நானே உன் தேவன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே பதத்தை பயன்படுத்தி சீசரிடம் பேசுகிறார். And it says he got into the boat. அப்பொழுது படகிலே ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It doesn't say he rowed, but he got into the boat and the wind died down and they were happy. They were completely amazed. படவில் ஏறின உடனே அவரோடு சேர்ந்து தண்டு வலித்தார் என்று சொல்லவில்லை. அவர் ஏறினார், உடனடியாக எல்லாம் சரியாகி போனது. When they get to the other side, there is more people waiting for them and Jesus does miracles. படகிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து கொண்டு அநேக சுற்றுப்புறங்களிலிருந்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்கிறார். But you remember, whenever people come together and they see miracles, that other strange group shows up, the opposition. எப்பொழுதெல்லாம் இயேசுவிடம் அற்புதங்களை பெறும்படியாக திரள் கூட்டத்தார் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு எதிரானவர்களும் அங்கே வந்து சேர்ந்து விடுவார்கள். We saw a whole bunch of them in chapter 2. இரண்டாம் அதிகாரத்திலே அப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்தோம். We see it again in chapter 7. ஏழாம் அதிகாரத்திலே மறுபடியும் அதே கூட்டத்தார் வருகிறதை பாருங்கள். In chapter 2 they said, "Why don't you fast?" இரண்டாம் அதிகாரத்திலே ஏன் நீங்கள் உபவாசம் இருப்பதில்லை என்று கேட்டார்கள். And then they said, "Why are you eating?" ஏன் சாப்பிடுகிறாய் பாவிகளோடு என்று சொல்லி இன்னொரு இடத்துல கேட்கிறார்கள். Right, and also they plucked the grains and they ate and they said, "You can work and eat on Sunday." பயிர்களை அவர்கள் கொய்து அவர்கள் சாப்பிடும்படியாக முயற்சித்த போது சொன்னார்கள், நீங்கள் ஓய்வு நாளில் இதை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். If you do something they get upset, if you don't do something they get upset. நீங்கள் ஒன்றை செய்தாலும் அவர்களுக்கு பிடிக்காது, ஒன்றை செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் அவர்களுக்கு பிடிக்காது. Now they have another problem. இப்பொழுது இன்னொரு பிரச்சனையோடு வருகிறார்கள். Jesus and his disciples, they don't wash their hands before they eat. இயேசுவோட சீசர்களும் சாப்பிடுவதற்கு முன்பாக கைகளை சுத்தம் பண்ணவில்லை, கழுவவில்லை. Now we would think that's a bit dirty. I mean, even you and I wash our hands before we eat, right? நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து கைகளை கழுவிட்டு தானே போறோம். ஏன் இயேசுவோட சீசர்களும் இதை செய்யாம இருக்கிறார்கள் என்று நாம் யோசிக்க கூடும். But they are not talking about ordinary hand washing. அவர்கள் வந்து ஏதோ கை நம்ம கழுவிட்டு சாப்பிட உட்காரலையா அந்த மாதிரி கை கழுவுவதை பற்றி அவர்கள் பேசவில்லை. You remember in the story of Jesus turning water into wine? Verse 6 says there were 6 pots for ritual washing. நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக யோவான் 2ஆம் அதிகாரத்திலே இயேசு தண்ணீரை கொண்டு நிரப்ப சொன்னார் அல்லவா, 6 கச்சாடிகள். இந்த கச்சாடிகள் எல்லாம் சுத்திகரிப்புக்காக அவர்கள் பயன்படுத்துகிற கச்சாடிகள். Why 6 pots? ஏன் 6 கச்சாடிகள் அங்க இருக்க வேண்டும்? You see, the Jewish leaders believed at that time you have to wash your hands 6 times. ஏனென்றால் யூத தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கைகளை 6 முறை சுத்தம் செய்ய வேண்டும். அதனாலே ஒவ்வொரு பாட்டில இருந்து நீங்கள் தண்ணீர் எடுத்து கழுவ வேண்டியிருக்கும். For the 6 days of creation, then you are holy to eat your food. நீங்கள் 6 நாளை மையப்படுத்துகிற அந்த 6 முறை நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொண்டுதான் நீங்கள் சாப்பிட அமர வேண்டும். But that made all of us unholy like Jesus. யூத தலைவர்களை பொறுத்தவரை நம்ம எல்லோருமே அசுத்தமானவர்கள் தான் இயேசுவை போலவே. It says in verse 3, the Pharisees and all the Jews do not eat unless they give their hands as ceremonial wash. 3ஆம் வசனம், ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். Right, they had to wash according to the traditions
of the fathers, which said you had to wash it 6 times. I think Jesus and Peter only washed it once and they started eating. ஓகே, இங்க என்ன நடக்கிறது என்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி அடிக்கடி அல்லது 6 முறை கைகளை கழுவிட்டு தான் சாப்பிட வேண்டும். ஆனால் இயேசுவும் அவருடைய சீசர்களும் ஒரு தடவை கை கழுவினா போதும் என்று எண்ணிவிட்டார்கள். கை கழுவிட்டு அவர் சாப்பிட அமர்ந்து விட்டார்கள். Also Mark tells us when they come from the market, they cleanse their hands ceremonially before they eat. But we saw Jesus and his disciples, or at least Jesus' disciples, they will pluck the grains and as they're walking on the street, they will eat them. கடையிலிருந்து 4 வசனம் சொல்கிறது, கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள், குளிச்சு தான் சாப்பிட செய்வாங்க. ஆனால் அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செம்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரிகளும் கை கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போகிற போக்கில் சாப்பிட்ற பயிர் இருந்துச்சுன்னா அதை பறித்து அவங்க விசாட்டு கையில் நசிச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். Right, so they are doing things against the traditions of the fathers. முன்னோர்களின் பாரம்பரியத்தை அவர்கள் கை கொள்ளாமல் நடக்கிறார்கள். Traditions are easy to come. பாரம்பரியமாக ஒரு காரியம் மாறி போவது என்பது இயல்பாய் நடந்துவிடும். And they are hard to get rid of. ஆனால் அதிலிருந்து வெளிவருவது என்பதுதான் மிக கடினமானது. And I'm going to tell a few traditions that we follow, but I'm not trying to change you. நான் பின்பற்றுகிற ஒரு சில பாரம்பரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்வதனாலே நீங்கள் நாளையிலிருந்து அதை செய்யக்கூடாது என்று நான் சொல்ல விரும்பவில்லை. Why do we close our eyes to pray? ஏன் ஜெபிக்கும் போது கண்களை மூடுகிறோம்? Tradition. அது ஒரு பாரம்பரியம். If you really want to be like Bible, you had to do this. நீங்கள் வேதாகமத்தின்படி இருக்க வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய தலைகளை வானத்துக்கு நேராக நீட்டி உங்களுடைய கரங்களை விரித்து தான் ஜெபிக்க வேண்டும். Because that's how the Hebrews prayed. They looked to the heavens and prayed. அதைத்தான் எபிரேயர்கள் எப்பொழுதும் யூதர்கள் செய்தார்கள். அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கரங்களை இருபுறம் நீட்டி அவர்கள் ஜெபிப்பார்கள். But even that's a tradition. அதுவும் கூட ஒரு பாரம்பரியம் தான். Right? And we put our hands together to pray. நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய கரங்களை மூடிக்கொள்கிறோம். We say that to our little children, put your hands together so we can pray. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம், கரங்களை கூப்புவோம், கண்களை மூடுவோம் என்று சொல்வோம். It becomes a tradition. அது ஒரு பாரம்பரியமாக மாறி இருக்கிறது. You heard me talk yesterday about standing up to sing, and today I mean, you guys were careful. But my school has this tradition, we have to stand up to sing. நேற்று நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை துதிப்போம் ஆராதிப்போம் என்று சொல்லும்போது எழுந்து நிற்போம் என்று சொல்வார்கள். எல்லோரும் எழுந்து நிற்போம் என்று சொல்வார்கள். அவர் டீச் பண்ற அந்த பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் எழுந்து நிற்பார்கள் பாடும்போது. So I purposefully sit down. அந்த பாரம்பரியத்துக்கு எதிராக நான் ஒரு சில நேரத்தில் அமர்ந்து தான் இருப்பேன். So it happened for about 3 months. None of them asked me, why are you sitting down and why are you not getting up? ஒரு 3 மாதம் யாருமே என்னை கண்டுகொள்ளல, ஏன் வந்து நீ எந்திரிக்கல என்று கேட்கவில்லை. Sometimes I limp because I get gout on my foot. So they thought I was sick and they forgave me. ஒரு சில நேரத்துல நான் நொண்டி நடப்பேன், எனக்கு முழங்கால்ல வலி இருக்கிறதுனால சரி உட்கார்ந்து இருக்கிறத அவங்க பார்த்துட்டு ஓகே இன்னைக்கு அவரால் நடக்க முடியல என்று எண்ணி கொண்டு விட்டு விட்டார்கள் 3 மாதம். But after 3 months they realized I was rebellious. 3 மாசம் கழிச்சு இருந்தாலும் பர்பஸ்ஃபுல்லா தான் உட்கார்ந்து இருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரிந்து போனது. So they told my dean, and the dean had an official meeting with me and he said, why don't you stand up for singing? So அவருடைய டீன் வந்து அவரை கூப்பிட்டு நாங்கள் கொஞ்ச நாள் கவனிச்சுட்டே இருக்கோம், நீங்கள் பாடும்போது ஏன் எந்திரிச்சு நிற்கிறதுல ஏன் எந்திரிக்க கூடாது என்று கேட்டார். I said I'm rebelling against the tradition. உங்களுடைய பாரம்பரியத்திற்கு எதிராக நான் செயல்படுகிறேன் என்று சொன்னேன். He said you can't. அதை நீ செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். You had to stand up if you are not ill. நீங்கள் சுகம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உட்காரணும், மற்றபடி நல்லா இருந்தால் எந்திரிச்சு தான் நிற்கணும் என்று சொன்னார். Right? We like traditions. We like enforcing traditions. So did the Pharisees. நம்முடைய பாரம்பரியங்கள் நமக்கு பிடித்தமானது, நம்மை சார்ந்தவர் எல்லோரும் இந்த பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதைத்தான் இங்கே பரிசேயர்களும் செய்கிறார்கள். But if you connect the tradition with real inward holiness, then that's a good thing to do. நீங்கள் ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றுவது தவறல்ல, ஆனால் அந்த பாரம்பரியத்தை வலியுறுத்தி உள்ளான பரிசுத்தத்தை நீங்கள் புறந்தள்ளுவீர்களானால் அங்கதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது.
You have to match it with your internal holiness. நீங்கள் உங்களுடைய வெளிப்படையான பாரம்பரியத்தையும் உள்ளான பரிசுத்தத்தையும் சேர்த்து நீங்கள் பின்பற்ற வேண்டும். Otherwise it's outward lip service. அப்படி இல்லாமல் போனால் நீங்கள் உதடுகளினாலே ஆண்டவரை துதிக்கிறவர்களாக அல்லது என்ன சொல்றது உள்ளான ஆராதனை செய்யாதவராக இருப்பீர்கள். We're talking about Jesus being a prophet, and now we have a verse from prophet Isaiah that says, these people honor me with only their lips, not their heart. இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். ஒரு தீர்க்கதரிசியிலிருந்து ஒரு வார்த்தை இங்கே முன்மொழியப்பட்டிருக்கிறது. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வண்ணமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றார். And Jesus gives an example how they actually only follow traditions of the people, not the law of God. மனுஷருடைய கற்பனைகளை 7ஆம் வசனம் உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய கட்டளை தள்ளிவிட்டார்கள். 8ஆம் வசனத்தை பாருங்க, தேவனுடைய கட்டளை தள்ளிவிட்டார்கள், ஆனால் மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாக கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறவர்களாய் இருக்கிறார்கள். This gives an important example. The law very clearly said, you must honor your mother and your father. ரொம்ப வெளிப்படையாக இது அவருடைய வாழ்விலுடைய நடைமுறையிலே தெரிகிறது. என்றால் தேவனுடைய கட்டளை சொல்லுகிறது, நீ உன் தாயையும் தகப்பனையும் கனமனுவாயாக. So the law said they interpreted the law to mean you had to take care of your mom and dad financially. அதை எவ்வாறு அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள் என்றால், உங்களுடைய தாயையும் தகப்பனையும் கனமனுவது என்றால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பண ரீதியாக உதவி செய்வது. So imagine this is 500 rupees. You had to pay 500 rupees to take care of your mom and dad for a week. ஒரு வாரம் உங்களுடைய தாய் தகப்பனாரை பராமரிப்பதற்கு 500 ரூபாய் ஆகுது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். For a long time the law said, law always said honor your father and mother, but they understood that to mean you have to take care of your mom and dad. You have to give them 500 rupees. அவர்கள் பிரமாணம் சொல்லுகிறது உன் தாயையும் தகப்பனையும் கனமனுவாயாக என்று. இவர்கள் அந்த கனமனுவாயாக என்பதை ஒரே விதமாக அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். என்னவென்றால், உங்க தாய் தகப்பனுக்கு நீங்க வாரந்தோறும் 500 ரூபாய் கொடுத்து விடுங்க, அவங்கள பொருளாதார ரீதியாக பார்த்துக்கங்க என்பதாக சொன்னார்கள். But then people became greedy. பின்பு ஜனங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பேராசை உள்ளவர்களாய் மாறி போனார்கள். They said, I don't want to give my mom and dad 500 rupees every month, every week. ஒவ்வொரு வாரமும் 500 ரூபாய் நான் கொடுக்க விரும்பல. So they went and talked to the traditions of the fathers. அந்த முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை அவர்கள் பின்பற்றும்படியாக விசாரித்தார்கள். They came up with an idea. If you say to your mom and dad, I have 500 rupees, but I was going to give it to the temple, Corban, then mom and dad cannot ask for that 500 rupees. அவர்கள் மிக ஆவிக்குரியவர்களாக தங்களை காண்பித்துக் கொண்டு அவங்க அம்மா அப்பாட்ட போய், இங்க பாருங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த 500 ரூபாயை நான் கடவுளுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். They say this money belongs to God. You want me to give it to you? இது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காசு உங்களுக்கு வேணுமா என்று கேட்பார்கள். And they would say, oh no, you give it to God. அவங்க சொன்னாங்க, இல்லப்பா அது கடவுளுடைய தான், கடவுளுக்கே கொடுத்துருப்பா, எங்களுக்கு எதுவும் கொடுக்க வேணாம் என்று சொல்வார்கள். Now I don't think they give it to God, but they got away from giving it to their mom and dad. அவங்களுக்கு கொடுக்கிற அந்த பண உதவியும் செய்யாமல் தங்களுடைய பாக்கெட்ல வைத்துக் கொள்வதற்காக அந்த விதமாக அவர்கள் சொன்னார்கள். Now that's lip service. அதுதான் உதட்டிலே ஆராதனை செய்வது. The parents would say something like this, my son is an excellent engineer and he makes a lot of money. And somebody will say, well, is he giving you any money? They would say, no, he gives them all to the temple. ஒரு சில பேரண்ட்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, என் பையன் ரொம்ப நல்ல பையன், பெரிய இன்ஜினியரிங் படிப்புலாம் படிச்சிருக்கான், நிறைய சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, எது உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுறாரான்னு கேட்டால், இல்லை அவர் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதில்ல, ஆனால் சர்ச்சுக்கெல்லாம் ரொம்ப நல்லா செய்வார் என்று சொல்வார்கள். Yeah. They look holy people, but they are not holy people because they are not even keeping one commandment. அவர்கள் தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய கட்டளை ஒன்றை கூட பின்பற்றுவதில்லை, ஆனால் தங்களை பரிசுத்தமானவர்களாக வெளியே காட்டிக்கொள்வார்கள். My church always says, bring your offering to God. சார் அட்டெண்ட் பண்ற சர்ச்சில் பொதுவாக சொல்லுவாங்க, உங்களுடைய காணிக்கைகள் எல்லாம் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். I say to them, no, God doesn't need my money.
பொதுவாக நான் சொல்றேன், என்னுடைய பணம் ஆண்டவருக்கு அவசியம் இல்லை. I say, you be very honest and tell me, we need to pay the church pastor, we need to pay the electricity, and we need to pay for the musician. I will give you money. But if you tell me God wants my money, I'm not going to give you money. Unless God is going to come and get it and put it in his pocket. ஒருவேளை ஏதோ ஆண்டவருக்கு பணம் தேவைன்றது போல கடவுளுக்கு பணம் வேண்டும், அவருக்கு கொண்டு வந்து தாருங்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். சபை ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும், சபையினுடைய பராமரிப்பு செலவுகளுக்கு தேவைப்படுகிறது, அதனாலே நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லுங்கள், நான் அதற்காக கொடுக்கிறேன், ஏன் ஆண்டவரை உங்களுக்கு துணைக்கு அழைத்துக் கொள்கிறேன் என்று பொதுவாய் சொல்வேன். So after 6 years of being in the church, now they say we have lots of expenses in the church, please give offering. So இப்போ 6 வருடம் கழித்து இப்பொழுதுதான் அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்து கொஞ்சம் அன்ஸ்பிரிச்சுவலா சொல்லவே ஆரம்பித்திருக்கிறார்கள். Right? We cannot do lip service. நாம் உதடுகளினாலே கடம் பண்ணக்கூடாது. If you say it is to God, you need to really honor it. நீங்கள் ஆண்டவருக்கு இதை கொடுக்க போகிறோம் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி இருக்க வேண்டும். These people were more concerned about the traditions of the fathers than or parents than being concerned about God. தேவனை பற்றி அவர்களுக்கு எந்த கரிசனையும் இல்லை, மாறாக மனிதனுடைய கற்பனைகளை குறித்து பாரம்பரியங்களை குறித்து அவர்கள் கரிசனையாக இருந்தார்கள். Then Jesus comes back to the original question. மறுபடியும் அந்த முதன்மையான கேள்விக்கு வருகிறார். Is it important that you wash your hands before you eat? நீங்கள் உணவு உட்கொள்வதற்கு முன்பாக கைகளை கழுவ வேண்டியது அவசியம்தானா? Think about it. Is it important? Yeah, why? ஏன் கைகளை கழுவ வேண்டும்? It's funny we think about it. I mean, what did Jesus says is so much funny. Here, a little bit later, the disciples ask him, "Why? They're like us. They're saying, what is the problem? I mean, why?" Jesus says, anything you eat goes into the stomach and goes into the latrine. இயேசு சொல்கிறார், புறம்பே இருந்து வருகிற அனைத்தும் அது மனிதனுக்குள்ளாய் போய் அதை அவனை தீட்டுப்படுத்தாது, என்றால் அவனிடத்திலிருந்து அது வெளியே போய்விடும். Yeah, English Bible sometimes don't use the word latrine because it just sounds not so nice to have it in the Bible, right? But that's what Jesus said. So if you eat without unwashed hands, they go to the latrine much faster than you eat with the washed hands. நீங்கள் அசுத்தமான கரத்தோடு கூட சாப்பிட்டீர்களானால் சாப்பிட்ட காரியம் ரொம்ப வேகமாகவே வெளிவந்துவிடும், அதனால அது உடலில் இருந்து உங்களை தீட்டுப்படுத்தாது. So it doesn't matter whether you wash your hands or not. அதனால நீங்கள் கைகளை சுத்தப்படுத்தி சாப்பிடுகிறீர்களா சுத்தப்படுத்தாமல் சாப்பிடுகிறீர்களா என்பதை பற்றி பிரச்சனை இல்லை, என்றால் அது உங்கள் உடலிலே தங்கியிருந்து உங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்காது. Please wash your hands before you eat. Let's not change the tradition. அதனால கைகளை கழுவிட்டு தயவு செய்து சாப்பிடுங்கள், நீங்கள் அந்த பாரம்பரியத்தை எனக்காக மாற்ற வேண்டாம். Yeah, I have been fighting a stomach bug since I came to India on Friday because I ate some biryani and it was very spicy. அவரால் ரொம்ப காரமான பிரியாணியை ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டனால அவருக்கு வயிறுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. Right, so I know this whole problem. But you see, we think if we wash our hands, we would become holy people. நாம் கரங்களை கழுவுவதனாலே ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாகிறோம் என்று எண்ணினால் தான் பிரச்சனை. But Jesus says food that goes into a person's body has nothing to do eternally as much as what comes out of a person's heart. ஒரு மனிதனுடைய இதயத்திலிருந்து வருகிறதான தீமையான காரியங்கள் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் கை கழுவாமல் சாப்பிடுவதனாலே அவன் ஆவிக்குரியவனமாக தீட்டுப்பட போவதில்லை. He says out of the person's heart comes evil thoughts, immorality, theft, murder, adultery, greed, malice, deceit, lewdness, etc. in verse 21 through 23. 21 அவர் சொல்கிறார், மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே அவரை தீட்டுப்படுத்தும். எப்படி என்னால் மனிதனுடைய இதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், சுசத்தனங்கள், கபடு, காம விகாரம் என்று பல்வேறு காரியங்களை சொல்கிறார். இவை எல்லாம் அவனுடைய இதயத்திலிருந்து புறப்படுகிறது, அதுதான் அவனை தீட்டுப்படுத்தும். Do you see any connection between this list and the 10 commandments? இந்த லிஸ்ட்டுக்கும் 10 கற்பனைகளுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா பார்க்கிறீர்களா? Right? Theft. Yeah. Do not steal. Murder. Do not murder. களவு செய்யாதிருப்பாயாக. கொலை. Greed. Do not covet. Right?
So Jesus, the new Messiah, or a prophet like Messiah, is once again narrating to them, pay more attention to what comes out of your mouth, not what goes inside your mouth. மேசியாவாகிய தேவகுமாரனாகிய தீர்க்கதரிசியாக இந்த ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஏற்கனவே மோசையின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த அதே பிரமாணத்தை அவர் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறார். மனிதனுக்கு உள்ளே செல்கிற உணவு ஒருபோதும் அவனை ஆவிக்குரிய ரீதியாக தீட்டுப்படுத்தாது. மாறாக அவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற இந்த விதமான அசுத்தங்கள் தான் அவனை ஆவிக்குரிய வண்ணமாக தீட்டுப்படுத்தும். When I was first married, a young married man, I was 23 and a little hot-tempered. அவர் திருமணமான அந்த நாட்களிலே 23 வயது நிரம்பினவராக இருந்தார். அப்போ வந்து திடீர்னு அவருக்கு உடனடியாக கோபம் வந்துவிடும். And my wife was also young and we would get into big fights. அவங்களும் கூட இளமையான வயதில் இருந்தபடினாலே அடிக்கடி அவர்களுக்குள்ளாக கணவன் மனைவிகளாக சண்டை வருவது வழக்கம். Right? So when our fight is over, sometimes we didn't talk for a day or so, and then I will go to the flower shop and I would buy a rose and I will bring it to her as a peace offering. ஒருவேளை ஒன்று ரெண்டு நாள் ஒரு சிலத்தில் நாங்கள் பேசாமல் கூட இருப்போம். அவர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சமாதான பலி கொடுக்கும்படியாக அவர் ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் போய் ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுப்பார். And the fight, if it was very bad, it was not one rose, I would bring 3 or 4 or 6. எவ்வளவு மூர்க்கமாக சண்டையிட்டு இருக்கிறார்களோ அதை பொறுத்து அந்த ரோஜா பூவினுடைய எண்ணிக்கை கூடும் குறையும். One day she said to me, you know, instead of you bringing roses to me, it would be nice if you don't fight with me. அவர் சொன்னாங்க, நீ சண்டையெல்லாம் போட்டுவிட்டு இந்த ரோஜா பூவை எனக்கு கொடுக்க பதிலாக சண்டை போடாமல் இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொன்னார்கள். That was a powerful lesson. அது மிக முக்கியமாக நான் கற்றுக்கொண்ட பாடம். Now after that she never got any roses, so that's her problem. But I learned, rather than starting a fight or finishing a fight, it's better that I loved her rather than giving her the rose. சண்டை போட்டு அவர்களை சமாதானம் பண்ணும்படியாக நான் ரோஜா பூக்களை கொடுப்பதற்கு பதிலாக அவர்களை நேசித்து சண்டை போடாமல் இருந்தேனால் அதுதான் சரியானது. David understood this, and David said, you don't like sacrifices or offerings, otherwise I will bring you sacrifices and offering. What you need or what you want is a changed heart. நம்ம அறிந்திருக்கிறோமாக தாவீதுக்கு இது நன்றாய் புரிந்திருந்தது. அதனால தான் சொன்னார், பலியை காணிக்கையை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் ஒருவேளை நான் செலுத்தியிருப்பேன், ஆனால் உமக்கு விருப்பமானதோ உடைந்த உள்ளமும் நொறுங்குண்ட இருதயத்தையுமே நீ விரும்புகிறீர், உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். My mom didn't understand the lesson because whenever I was naughty, mom said I had to give more offering to the church. ஆனால் அவருடைய தாயார் இதை புரிந்து கொள்ளவில்லை. அவங்க நினைப்பாங்கன்னாக்க, என் பையன் எப்பெல்லாம் அது ரொம்ப ஒழுங்கினமாக தொந்தரவு பண்ணுறானோ அப்பெல்லாம் நான் போய் கடவுளுக்கு நிறைய ஆஃபரிங் கொடுத்து எப்படியாச்சும் அவனை மாற்றும்படி கேட்க வேண்டும் என்று எண்ணினார். But I changed. ஆனால் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். We cannot substitute lip services or traditions for truly loving God. ஆண்டவரை உண்மையாய் நேசிப்பதற்கு மாற்றாக உதடுகளினாலே அவரை கனம் பண்ணுவதோ அல்லது வீண் சடங்காச்சாரங்களை பின்பற்றுவதோ அதற்கு இணையானதல்ல. அதை நாம் செய்யக்கூடாது. It's not about the washing hands. இங்கே கைகளை கழுவலாமா வேணாமா என்பதல்ல மிக முக்கியமான கருத்தாக்கம். It's not about saying some food are kosher and other food are non-kosher. இந்த உணவு சுத்தமானதா இந்த உணவு சுத்தம் இல்லாததா என்பதை குறித்ததான விவாதம் அல்ல இங்கே நடப்பது. Matter of fact, unlike the Old Testament, there is a line right here that I skipped where it says all food he declared clean. புதிய ஏற்பாட்டின் பார்வையிலே தீட்டான உணவு என்று எதுவும் இல்லை. பழைய ஏற்பாட்டை போல இது தீட்டான உணவு தீட்டுப்படாத உணவு என்று எதுவும் இல்லை. புதிய ஏற்பாட்டில் எல்லா உணவுமே சுத்தமானதுதான். What really God cares for, as Jesus said to his disciples, is what comes out of a person's mouth. புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவர் நம்மிடத்திலே மிக கரிசனையாக இருப்பது நாம் என்ன சாப்பிடுகிறோம், கை கழுவிட்டு சாப்பிட்றோமா, கை கழுவாம, அதெல்லாம் அல்ல. மாறாக எதையெல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது என்பதை குறித்தே ஆண்டவர் கரிசனையாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய உள்ளான பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். That's what the greatest prophet Jesus wants us to be. Holy people. எல்லா தீர்க்கதரிசிகளும் மேலான தீர்க்கதரிசியாகிய நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை தான் நம்மிடம் அவர் வாஞ்சிக்கிறார். When we come back from the short break,
we will look at some other strange stories from the life of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வில் நடந்த இன்னும் சில சம்பவங்களை நம்முடைய இடைவேளைக்கு முன்பாக நாம் பார்ப்போம்.